தென்காசியில் நிகழ்ந்த கோர சாலை விபத்து 7 உயிர்களை பறித்தது மட்டுமின்றி ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையையே இருள் சூழ்ந்ததாக மாற்றியுள்ளது. தென்காசி மாவட்டம் இடைகால் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்த 7 பேரில் மல்லிகா என்பவரும் ஒருவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த கீர்த்திகா என்ற இளம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் தாய்தான் மல்லிகா. தந்தையை இழந்தபோது தாயின் அரவணைப்பு இருந்தது. இப்போது இருவருமே இல்லாத நிலையில் அவரின் நிலை மனதை உருக்குவதாய் உள்ளது. நான் 5வது படிக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுல இருந்து எங்க அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என்னை MA BEd வரைக்கும் முடிக்க வச்சுட்டாங்க. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு நான் வேலைக்கு போகணும், எங்க அம்மா சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். நான் வேலைக்கு போறதுக்கு உள்ள இப்படி ஆயிடுச்சு. எல்லா எக்ஸாமுக்கும் எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போய் பொறுமையா வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இனிமே நான் யாரும் கூட போவேன்னு தெரியல. CM சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த துயரமான நிலையில் தமிழக அரசு அவருக்கு உடனடியாக தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவரது வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு MA BEd வரைக்கும் படிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்கு எங்களுக்கு ஏதாவது அந்த பிள்ளையோட பொருளாதாரத்துக்கு எங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கணும்.